அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 3 காலக்கணிதம். ஆல்ரெடி நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு 2 கிளாஸுக்கான டெஸ்ட்டும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். இந்த காலக்கணிதம் இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். காலக்கணிதத்துடைய ஆசிரியர் யார்? கண்ணதாசன். மனிதன் தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியின் தெளிந்த சாரம். அப்போ மனிதன் அப்படின்றவர் பண்ணாக்கா தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியின் தெளிந்த சாரம். அப்போ மனிதன் என்பது இலக்கணமானவன். மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன். அப்போ மனிதம் என்பதன் இலக்கணமானவன் யார் அப்படின்னா நல்ல கவிஞன். கவிமனம் எதை சரி என்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும். செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும். மாற்றம் என்பது மனிதத்தின் இயல்பு. எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வது மனிதத்தின் இயல்பு. மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே கவிதையின் சாரம். இதுதான் பண்ணாக்கா அந்த நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பண்ணாக்கா நமக்கு இந்த பாடல்லேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதி இது இல்லையா? மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன். என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். அப்படின்னா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். அப்போ இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா காலக்கணிதம். பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இது பண்ணாக்க கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டோம் அப்படின்னா அடுத்தது பண்ணாக்கா அந்த நூல் வெளியில் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. காலக்கணிதம் என்னும் பாடப்பகுதி, காலக்கணிதம் என்னும் பாடல் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். அப்போ கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இரண்டாவது கொஷின். மூன்றாவது, கண்ணதாசன் பிறந்த ஊர் எதுன்னு கேட்கலாம். இல்லை கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்கலாம். அப்போ மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம், ஊர் அப்படின்னா சிறுகூடல்பட்டி. அடுத்து இவரது பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி இவர் திரைப்பட பாடலாசிரியரானார். அப்போ இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போ எந்த ஆண்டு கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார்? இயரை பேஸ் பண்ணி கேட்கலாம். எந்த பாடல் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவிஞராக பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். பாருங்கள், இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். யார் பண்ணாக்கா சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். அப்போ யார்? தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை, அதாவது பிலாசபியை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அடுத்து சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அப்போ பண்ணாக்கா கண்ணதாசனின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளார். இப்போ தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் யார் இருந்தது அப்படின்னாக்கா கண்ணதாசன் இருந்தார். இதுதான் கொஷின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இங்கே அடுத்தது பண்ணாக்கா கற்பவை கற்றபின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பண்ணாக்கா நதியின் பிழை என்று நறுமுணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் அப்படின்ற பாடல் யார் இயற்றியது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இந்த கண்ணதாசனுடைய இது சினிமா பாடல் தான் இது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்ற பாடல் இது யாருடையது அப்படின்னு கேட்கலாம். கண்ணதாசன் இயற்றிய இந்த சினிமா பாடல். இதுதான் இதிலேருந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.